ஆமாமாங்க. எவ்வளோ போட? என்னென்ன புதுசாக கேட்குறீங்க? வழக்கமாக போடுதே போடுங்க. ஏமா 4 கிலோ கறி வாங்கி எப்படிமா வியாபாரம் பண்ணுற? வியாபாரம் எங்கன்னே நடக்குது. மட்டன் சுக்கு 6 ரூபான்னு வாய் படுத்துறானுங்க. வாலி வாலியா சால்னாவையும் குருமாவையும் ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதில் 2 கறியும் 4 எலும்பு துண்டு இருந்தா தானே நம்ம கடையை தேடி வருவானுங்க. அங்க உன் மனசுக்கு நல்ல வியாபாரம் நடக்குமா? கவலைப்படாம இரு. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். அண்ணே அதென்ன எலும்பா? கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் இறக்கப்பட்டு பேசிட்டு கூடாது அவன்டா. இந்தா பயப்படி. என்ன மங்கா போறது? என்ன மங்கா செருப்பு பிஞ்சிடும். உன் கடையில புரோட்டா கேப்ப, என் கடையில சேவல தானே கேப்ப. கேப்ப ரொம்ப சலமாத. போ ரொம்ப சலமாத. வாமங்க இளம் மாட்டுக்கறியா வந்து இறங்கி இருக்கு. வயல்ல வச்சா சும்மா அல்வா மாதிரி உள்ள போகும். கூட 2 கிலோ போடவா? வேணானே, 1/4 கிலோ மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு 5 கிலோ எடுத்தாதான் சரியா இருக்கும். தொழில் தரமுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ சொன்னா சரிதான். மட்டன் குடுமா? என்ன எல்லாம் ஒரே சைஸா வெட்டுங்க. எவனாவது இதை கண்டுபிடிச்சா நான் கடையை எடுத்துறேன். என்ன வேணும்? பரோட்டா பீஃப் கறி. பீஃப் கறியா? அப்படின்னா பீஃப் கறி தெரியாதா? அதான் பெரியாடு மாட்டுக்கறி. ஐயோ குருவாயிருப்பா, அதெல்லாம் சமைக்கிறதும் பாவம், சாப்பிடுறதும் பாவம். அதெல்லாம் இங்க விக்கிறது இல்ல. அப்ப நீ பீஃப் கறி விக்கிறது இல்ல? சேச்சே. சரி, சாப்பிட வேற என்ன இருக்கு? மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் ஃப்ரை. மட்டன் சுக்கா சொல்லாமா? ஆஃப் பாயில் 3 மட்டன் சுக்கா, ஒரு ஆஃப் பாயில். மாஸ்டர் சொல்லுப்பா. 3 மட்டன் சுக்கா, ஒரு ஹாஃப் பாயில். டேய் சின்ன வெங்காயம் என்ன இருக்குடா? பீப்லாம் சாப்பிடாதீங்க, உடம்பெல்லாம் நாரிக்கு சொல்லுங்க. சாப்பிடாதீங்க, உடம்பெல்லாம் நாரிக்கு சொல்லுங்க. அங்கிட்ட என்ன உள்ள போகுது? மட்டன் இருக்காதான் மங்கா கடை ஆட்டுக்கறினாலே தனி ருசி. பிள்ளை எங்க இருந்துதான் ஆட்டை பிடிக்குதோ. யோ, பீஃப் கறி கேட்டே அந்த புள்ள இல்லன்னுச்சு. இப்போ எப்படியா வந்துச்சு? இது பீப்பா தம்பி? இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலு. இங்க மட்டன் சிக்கன் தான், பீப்பு பொருட்களும் கிடையாது. மட்டன் தம்பி, இது மட்டனு தம்பி. மட்டன் கறியை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா சக்க சட்டக்குன்னு கீழே போகும், சாறு மட்டும் வாய்க்குள்ள இருக்கும். பீப்பு கறியை வாய்க்குள்ள போட்டீங்கன்னா சாறு சட்டக்குன்னு இறங்கிரும், சக்க மட்டும் வாய்க்குள்ள தங்கிரும். யோ, அப்படிதான் இருக்குது. மங்கா நீயே வந்து தம் கட்டு. வானரங்கள் வரிசையாக்கும். ஓய், திங்க வந்தா ஒழுங்கா தின்னுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? போறது பீஃப் மட்டன்னா ரகலை பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா? நீ காசு ஒண்ணு கொடுக்க வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ணு. டேய் மணி, வந்து ஏலேறா. காசு வேணாம்னா அம்புட்டு சரியா போயிடுமா? இது ஆடா மாடான்னு தெரியற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இந்த பாரு, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இது மட்டன் கறி தான். பீஃப் கறியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவனையா தெரியுமா? ஈச கோளாறு. பேடிச்சு போச்சா? இது மட்டனா பீப்பாடா? இது மட்டன் கலந்த பீப்புங்க. உன்னைய நம்பி கடைக்கு வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும். தப்ப செஞ்சுட்டு எப்படி திரு முழிக்குது பாரு. வாங்கப்பா போலாம். மொட்டை பிள்ளைங்கனால வியாபாரத்தில் கை வச்சேன். ஒழுங்கா பொழப்ப மட்டும் பாரு. மாட்டோம்டா, கேரளாக்கு டின்ன கட்டிடுவேன். உன் பேர் என்ன? கண்ணை. பிரார்த்தல் பண்ணியா? ஆமா. 50 ரூபா ஃபைனு. இங்கே ஒன்று உன் பேரை மாற்று, இல்லைன்னா தொழிலை மாற்று. போ போ. நீ பிரார்த்தல் பண்ணியா? ஆமா, ஒத்துக்கிறேங்க. 50 ரூபா பேர் சொல்லாமல் கட்டிட்டு போ. நீயே? ஆமா. 50 ரூபா கட்டிட்டு போ. நீயே? ஒன்னதான் பிரார்த்தல் பண்ணியா? உன் பேர் என்ன? ஒன்னதாமா பிரார்த்தல் பண்ணியா? யோ போலீஸு, என்ன அதெல்லாம்? ஐயா சாட்சி இருக்குங்கய்யா. கூப்பிடு கூப்பிடு. ஐயா கும்பிடுங்கய்யா. ஐயா கும்பிட்றேன். பேர் என்ன? முருகன். என்ன தொழில் செய்யற? கூலிங். ஐயா கூலிங். இங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் யாராவது உள்ளீர்களா ஐயா? எஸ் மை லார்ட். சர்க்காரிடம் சரியாக சம்பளம் பெறுகிறீர்களா? என்ன வாங்கிட்டு இருக்கேன். கேள்வியை கேளும் ஐயா. then why you are sitting here? ask question. இந்த பொண்ணு உன்னை விபச்சாரத்துக்கு அழைச்சதா?
சொல்லுப்பா உன்னை தான் கேட்குறேன். எங்கே வச்சு அழைச்சது? அந்த பிள்ளையோட தாபாக்களில். நீ எதுக்கு அங்கே போன? ஐயா நான் சாப்பிட தான் போனேன். அந்த புள்ள தான் ஜாதா சாப்பாடு வேணுமா ஸ்பெஷல் சாப்பாடு வேணுமானுச்சு. கழுதை சாப்பிட்றதான் சாப்பிட்றோம் ஸ்பெஷலாகவே இருக்கணும் ஸ்பெஷல் சாப்பாடுன்னு. அப்புறம் அங்கனே கடை ஓட்டினாப்புல அந்த பிள்ளையோட வீடு இருந்துச்சுங்க. சரி. அங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கிட்ட எடுத்துட்டு போச்சு. நானும் போனடக்கா போனேன். அங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அதே சத்தியா அங்கே போய் அதை எப்படி ஞானம் சொல்ல முடியும்? கூச்சமா இருக்குல்ல லாட். சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுற. அப்ப அதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டாரா? ஆஸ்க் நெக்ஸ்ட் क्वेश्चन. சரி, நடந்தது பகலா இரவா? அதை நீங்க இன்ஸ்பெக்டர் யார்ட்ட தான் கேட்கணும். ஏன் அவர்கிட்ட கேட்கணும்? ஐயா இம்புட்டு நேரம் அவர் சொல்லி கொடுத்து நடக்காத நீங்களும் கேள்வி கேட்டீங்க, நானும் பதில சொன்னேன். இப்படி நீங்க எசக்கு பசக்காக கேள்வி கேட்பீங்கன்னு அவரும் சொல்லி தரல, எனக்கும் சொல்ல தெரியலையா. என்ன மிஸ்டர் மாசான முத்து, ஹலோ, கேஸ சரியா ஜோடிக்கலையோ? அது வந்து திடீர்னு ஏன் பல்டேஸ்டானா? அப்ப இவ்வளவு நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி கொடுத்ததான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க, இந்த புள்ள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. எது பார்த்ததே இல்லையா? என்னங்க இந்த புடவையில நான் எடுப்பு வைக்கனா? 200 ரூபா புடவையே எருமை கட்டினாலும் எடுப்பா தாண்டி இருக்கும். ஆனா உனக்கு புடவை கட்டாமலே தூக்கல இருக்கும். வெட்கமா? அப்படியே உன் மாமாவுக்கு உன் வாயில வெத்தலை கொடு பாப்போம். அருமை அருமை. என்னோட நமக்கு கல்யாணம் கழிஞ்சு 10 வருஷம் கிடந்து. அவங்க புருஷகிட்ட இருந்து தள்ளிட்டு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுங்க முதலாளி. உன்னை தொட்ட அவனுக்கு மூக்கில் வேர்த்துருமே. എന്താടാ എന്താടാ போட்ட பிளான் சக்சஸ் ஆயிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. എന്താടാ പ്ലാൻ സക്സസ്? குருவை கொல்லணும்னு நினைச்சீங்க, கொன்னே போட்டீங்களே முதலாளி. என்ன பார்த்தா உனக்கு அப்படி இடம் எனக்கு தோணுது. ஒரு என்ன முதலாளி, முருகனே குரு சத்த சோகத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல புது சொக்காவும் வாயில வெத்தலையும் போட்ட என்ன நினைக்க தோணும்? அப்படியும் தெரியுமாடா? எனக்கே தோணும் போது முருகனுக்கு தோணாதா? வெட்டிங் டே அன்னுடி நல்ல ஒரு ட்ரெஸ்டா சம்மதிக்கலடா. இப்போ பரவாயில்ல, ஆனா முகம் தான் எதையோ சாதிச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. மாட்டு சேர்ன கொக்கா. இப்போ சூப்பர் முதலாளி, இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம சமைச்சதை இவன் சாப்பிடலையே, பின்ன எப்படி இப்படி? இதை வச்சு தொட பர்ச்சேஸ் பண்றேன்னு தானே என்று சொல்லிட்டு போனா. இப்படி வீட்டு பார்த்தா சாராயத்தை குடிச்சானா இல்ல சாக்கடையை குடிச்சானா? இருக்கிற வேலையில இது ஒரு வேலையா? இதுல முக்கிய நல்லா தொடப்பா. என்ன மழை வாட வருது. திருட்டு பையில விட்டு தூக்கிட்டு வந்திருக்கிய, பாக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மத்தவங்கள விடு, நீ என்ன நினைக்கிற? உனக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறேன். சந்தேகம்லாம் வேண்டாம், அதான் உண்மை. வாயால ஆயி போயிடாரா. என்னப்பா சொல்ல வர்ற? இவன் எனக்கு தான் பிறந்தாளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளா அதே சந்தேகம் தான். யார்கிட்ட போய் கேட்க? ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, கொலை கொலை. ஐயோ நந்தாயா, நீங்க என்ன தெரிஞ்சுதான் சார் கத்துனது? ஐயோ மாடு. பின்ன என்ன சார், கூடவே இருந்துக்கிட்டு குருவை கொன்னுட்டீங்களே சார், பின்ன பயப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த தார்பாய் முருகனை கொள்ளதான் திட்டம் போட்டேன். இந்த கேரட்டு இருக்குது அவனுக்கு. வன முடிக்காம நான் தூங்க மாட்டேயா? மெதுவா பேசுங்க சார், இதுதான் அவனும் சொல்றான். ஐயோ நான் போலீஸ்யா. அதெல்லாம் இப்ப சொல்லாது. ஐயோ என்ன பயம் காட்டுறியா? ஐயோ
புரியாம பேசுறீங்களே சார். தப்பு உங்க மேலதான். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் கொஞ்ச நாள் தங்கிருங்க சார். அவன் அதுக்குள்ள செருகட்டுறேன். நீங்களும் லட்சுமியும் எனக்கு 2 கண்ணு மாதிரி சார். எனக்கு 2 கண்ணு வேணும். சரின்னு சொல்லுங்க சார். அட சொல்லுங்க சார். என்னமோ செஞ்சு தொலை. சொல்லி ஐயோ சொல்லி சுருங்கி போய் சொல்லி ஐயோ சொல்லியே காண்பில்ல சொல்லி ஏன் புசுறு புறமே கத்திட்டு இருக்கீங்க? என்றாயன் கொண்டாடுறவங்க வர்றேன். அதெல்லாம் விடுங்க. இப்ப என்னத்துக்கு கூப்பிட்டீங்க? அப்புறமா வச்சுக்கிறேன். போய் அவகிட்ட கெஸ்ட் ஹவுஸ் சாவி வாங்கிட்டு வா. சீக்கிரமா வர்றோம். அடுத்தவன் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. தனியா இருக்க போர் அடிக்குமேயா? நான் வந்த போதுமா? ஏதாவது கம்பெனி? இந்த நேரத்துல சார் குஜல் கேக்குது குஜல். சார் எல்லாம் அங்க வந்துடும். போங்க சார். ஏமாத்திடாதே. என்னடா ஒரு சத்தமா பேசுற இன்ஸ்பெக்டர் முருகைட்ட மாட்டீங்கன்னா தங்க வைக்கிறீங்க. கொத்து பரோட்டா ஆர்டர் கொடுத்த நீதானே? ஆமா. அதுக்கு இப்ப என்ன? கொத்தி பரோட்டா தான் அதுக்கு பேர் கொத்து பரோட்டா. சட்டம் இல்லாம போட்டா அதுக்கு பேர் சப்பாத்தி. உனக்கு கொத்து பரோட்டா வேணுமா இல்ல சப்பாத்தி வேணுமா? பக்கத்துல வேற சொல்ல கூடாது. அடுப்புல நிக்கிறவன் கடுப்பு ஏத்தாத. இங்க எங்கடா கூடி வந்தீங்க? கொண்டே புடுவேன். டேய் டிஸ்கோ வெட்றா. டிஸ்கோ வெட்டினா சைடில் முடி கொஞ்சம் சேதாரமாகும். பரவாயில்லையா? எதை வெட்டுறதா இருந்தாலும் முடிகிறேன் வெட்டு. அப்போ வெறும் ஸ்ப்ரே மட்டும் அடிச்சுடட்டா? அந்த மீசை எடுத்துறேன். ஏய் மீசையில கை வச்சா வெட்டி புடுவேன். இடன போட்ட பையன் நினைச்சா? நாயகன் படத்துல கூட தான் கமல்ஹாசன் மீசை இல்லாம நடிச்சிருக்காரு. அவர் எத்தனை பேர் போட்டு அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ ஏடுறா. ஏய் ஆத்தா சீக்கிரம் முடிக்க ஒரு முடிவை சொல்லு. பிசினஸ் கெடுதல. காதலுக்காக அவன் உசுரை கொடுக்குறான். உசுரை வேணா கொடுக்குறேன். முடியாது. ஏய் எவ்வளோ சரி சரி மீசை வேணா எடுக்கிறேன். ஆனால் வரம் தொட்டியும் விழுக விட மாட்டேன். அதுக்கு ஒப்பு கொண்டா எடுக்கிறேன். ஒன்றும் வேணாம். ஏன்? யோசிச்சு பார்த்தேன். மீசை எடுத்தாலும் கமலஹாசன் நல்லா தான் இருக்காரு. ஆனா உனக்கு மீசை எடுத்தா கொஞ்சம் கன்றாவியா தான் இருக்கு. மலலி அவன் அந்த ஹோட்டல் கடைக்காரி. ஏய் ஏய் போராட்டக்காரே நிக்கடி. யாரியா நீ? நான் முருகண்ட முதலாளிந்து சொல்லிக்கொர்ற. அவனுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலத்தை வச்சிருந்த நீ இப்படி நாசம் பண்ற. உன் தாபா கடையில பெஞ்சு துடைக்க ஆள் இல்லைனா இவனை கூட்டிட்டு இல்லைன்னா நான் வர. பஷ முருகன் யோ மாடு நீ கதை எழுதிட்டு இருக்கிற? எந்த நீ அழைச்சு போய் சும்மா ஐஸ் வைக்காதயா தம்பி. மண்ணுக்குள்ள போனவன் திரும்பி வந்துடுவான். பஷே பெண்ணுக்குள்ள போனவன் யா பாயா இந்த ஆள்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? வாங்கிட்டு. ஏய் இந்த பாரு போராட்டக்காரி, என் கூட இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பாதுகாப்பு. உனக்கு விவரம் தெரியாது. உன்னால் அவனை மடக்கத்தான் முடியும், காப்பாற்ற முடியாது. மாசான் அவனை சும்மா விட மாட்ட. உனக்கு தான் அவனை பற்றி தெரியும். நீ அனுபவப்பட்டிருக்க. அவங்கிட்ட அதிகார பலம் இருக்கு. யோசிச்சுக்கா. சுழி மொலாலி. சுலே வா. அடையா மொலாலி கட்டின பொண்ணு ஓடி போட்டா. இப்படிதான் கவலைப்பட்டு இருக்கீங்க. முருங்க போனா ஐயப்பா வருவான். இன்னும் எப்படி தடவை தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்க போறீங்க?
யானைக்கு அடி சறுக்கும். யானை பற்றி பண்ணி பேசுற அளவுக்கு லட்சுமி என்ன பண்ணிட்டானே? தோலு பத்ரோடா, லட்சுமி என்ன உட்கார வச்சா நீங்க என்ன படுக்க வச்சுடாதுங்கடா. இன்ஸ்பெக்டர் உங்க பக்கம் இருக்கும்போது நீங்க மனசு உடையலாமா முதலாளி? அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அவனை பற்றி பேசாதே கஞ்சா பாட்டி. 1000 தான் வைங்க. இன்ஸ்பெக்டர் மாதிரி நல்ல மனுஷன் உங்களுக்கு கிடைக்க மாட்டா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்ன ஆச்சு? என்ன அடி வாங்க வச்சு கொடுங்க. இது இந்த பண்ணிக்கு வேலையே போச்சு சார். ஜஸ்ட் மிஸ் சார். ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிற? அடிச்சு துரத்த வேண்டியதானே? நான் எங்க சார் அவனை வச்சிருக்கேன்? ரொம்ப நார்தா சார். எனக்கு பழகி போச்சு. ஐயோ சாருக்கு இது பிடிக்கல. என்னடா சரக்கு அடிக்க போறீங்களா இல்லையா? 2 வாரமா ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. சொல்லுங்கடா, என்ன மட்டும் செய்கிற? அட போங்க சாரு. கொள்ளக்காரன் காவல்காரன் ஆயிட்டான், காவல்காரன் கொள்ளக்காரன் ஆயிட்டுங்க. டேய் சொல்லுங்கடா. ஆமா சார், எந்த லாரியில கை வச்சாலும் முனீஸ்வரன் மாதிரி வந்து தடுக்கிறான் சார். முருகே மூலுவானா? ஆமா போவான் சார், நான் பாத்துருக்கிறேன். போய் வாங்கி குடிடா. பொத்துட்டு வந்துருக்கணுமே. அதான் இல்ல, அவனுக்கு எங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. எங்களை மனுஷனாவே மதிக்கல. மாசானத்தோட கையை கலெக்டர் கட்டி போட்டாங்க. அவனுடைய எல்லா திட்டத்தையும் முறியடிச்சு விட்டான். சமயம் பார்த்து கிடந்தான் மாசானம். மாஸ்டர் மாஸ்டர் யோ மாஸ்டர். அட நான் தான் ஐயா. 2 ஒன்று தான் சொல்லு. எங்க என் பொண்ணு? வீட்லயும் காணோம், வெளியிலையும் காணோம். இந்த நேரம் எங்க தான் போயிருக்கா? ஓ, உனக்கெல்லாம் கேள்வி கேட்குற ஞானம் வேற வந்துருச்சா? உன் பொண்ணு பத்திரமா தான் இருக்கா. கல்லு காயிருக்கு நான் போய் படியா. ரைட் மாஸ்டர். ஊக்கத்துல ரைட்டு. இன்னைக்கு நல்ல கல்லு குதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்காவது சாகரானான்னு பார்ப்போம். இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறேன்? அப்ப நீங்க மட்டும் இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? டேய், முழிச்சிருக்கையில என் மேல கால போறியாடா? அம்மா பாடுங்க மாஸ்டர். கால கலத்தாம கதறா.